அனைவருக்கும் வணக்கம். டெக் நியூஸ் நம்பர் 125ல லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இன்றைக்கும் நம்ம சேனலில் Paytm கான்டெஸ்ட் இருக்குது, தவறாமல் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. அந்த கான்டெஸ்ட்டில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அந்த டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால், என் பேர் Vana, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்றைக்கி முதல்ல பார்க்க போகிற டெக் அப்டேட் டிக்டாக், பாப்புலரான ஒரு ஷார்ட் வீடியோ ஆப். இந்த ஆப்பில் வந்து எவ்வளோ மணி நேரம் வந்து எந்தெந்த கண்ட்ரிஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் வந்து வெளியிட்டிருந்தாங்க. இதில் வந்து ஆச்சரியமாக இந்தியா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. இந்தியா தான் வந்து அதிக நேரம் வந்து டிக்டாக்ல ஸ்பெண்ட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதோட டைம் ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 5.5 பில்லியன் ஹவர்ஸ் வந்து 2019 மட்டும் இந்தியன்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஹவர்ஸை வந்து இயர்ஸாகவும் அவங்க கன்வெர்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த 5.5 பில்லியன் ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 6,27,000 இயர்ஸ் வந்து நம்ம ஆப்பில் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி கணக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருக்குது, இவ்வளோ டைம் வந்து இந்தியன்ஸ் வந்து ஒரு ஆப்பில் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஆப் ஆனி அப்படிங்கிற ஒரு பாப்புலர் ரிப்போர்ட்டர் தான் வந்து இதை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதை அடுத்து இரண்டாவது இடம், அதாவது எந்த கண்ட்ரி வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாகிஸ்தான் வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது, தேர்ட் பிளேஸில் வந்து யூஎஸ் இருக்குது. ஸோ இந்த 3 கண்ட்ரிஸுடைய பீப்புள் தான் வந்து டிக்டாக்ல அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதா தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, 2018லேருந்து 2019 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிக்டாக்குடைய க்ரோத் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதோட டவுன்லோட்ஸும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 90% வந்து டவுன்லோட் அதிகமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு பாப்புலராக டவுன்லோட் ஆன ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக். இது வந்து 2006ல் ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ வரைக்கும் இது பாப்புலராக தான் இருக்குது. இதை அடுத்து டிக்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 28 மாதம் தான் இருக்குது. ஆனால் இதோடைய பாப்புலாரிட்டி வந்து ஃபேஸ்புக்கை கூடிய விரைவில் கிராஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குன்னு அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அடுத்த பெட் கொரோனா வைரஸ் அப்படின்னு சொன்னால் சைனா மட்டும் இல்லை, உலகம் முழுக்க நிறைய பேர் இதால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்தியாலையும் 2 பேருக்கு வந்து இது அஃபெக்ட் ஆயிருக்குன்னு ஏற்கனவே நமக்கு தெரியும். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க தகவல் என்னென்னா, இந்த கொரோனா வைரஸை வச்சு நிறைய ஃபேக் நியூஸ் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, ஃபேக் இமெயில்ஸும் வந்துட்டு இருக்கதா சைபர் செக்யூரிட்டி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஃபேக் இமெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு வார்னிங் நோட்டீஸ் அனுப்புகிற மாதிரி, அதாவது வந்து கொரோனா வைரஸ்னால் என்ன, இதுலேருந்து உங்களை ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், அந்த மாதிரி உங்களுக்கு வார்னிங் நோட் அனுப்புகிற மாதிரி தான் இந்த இமெயில் வர்றதாகும். அந்த வார்னிங் நோட்லேயே கீழே உங்களுக்கு ஒரு லிங்க், அதாவது ஒரு பிடிஎஃப் லிங்கோ இல்லை டாக்குமெண்ட் லிங்கோ சேர்த்து அனுப்புறதா தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த ஃபேக் இமெயில்ஸில் இருக்கக்கூடிய லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வந்து எமனட் அப்படிங்கிற ஒரு மேல்வேர் வந்து உங்கள் கம்ப்யூட்டர்லேயோ ஃபோன்லேயோ இன்ஸ்டால் ஆகிடும். இதை எடுத்து உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ், ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸ், உங்களுடைய கிரெடிட் கார்டு நம்பர்ஸ், டெபிட் கார்டு நம்பர்ஸ் எல்லாத்தையும் இது வந்து கலெக்ட் பண்ணுற அளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான மேல்வேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒரு வேளை நீங்கள் கிரிப்டோ கரன்சி வேலட்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஹைஜாக் பண்ணும், மொத்தமாக காலி பண்ணுற அளவுக்கு பவர்ஃபுல்லான ட்ரோஜன் மேல்வேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சைபர் செக்யூரிட்டியிலேருந்து இந்த மாதிரி ஃபேக் இமெயில்ஸ், அதாவது ஃபிஷிங் இமெயில்ஸ் ஏதாவது வந்ததுன்னா அதை தயவு செஞ்சு யாருமே இன்ஸ்டால் பண்ணாதீங்க, கிளிக் பண்ணாதீங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட், பாப்புலரான ஹாரர் ஆத்தர் ஸ்டீஃபன் கிங், இவர் வந்து ஃபேஸ்புக்கை ட்வீட் பண்ணுறதாகவும் இவருடைய எல்லா ஃபாலோவர்ஸும் வந்து ட்விட்டரில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காரு. இவர் ஃபேஸ்புக்கை ட்வீட் பண்ணுறதுக்கான 2 காரணம் சொல்லியிருக்காரு. ஒன்று வந்து பொலிட்டிக்கல் அட்வர்டைஸ்மெண்ட். எப்போ ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணாலும் ஏதாவது பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டே இருக்குது, நம்மளை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ அது ஒரு காரணமாக சொல்லியிருக்காரு. அதோட வந்து நிறைய ஃபேக் நியூஸ் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து பரவிட்டே இருக்கிறதுனால வந்து இது வந்து நிறைய பேரை மிஸ்லீட் பண்ணும், அதாவது அவங்களுடைய மைண்டை மிஸ்லீட் பண்ணும் அப்படிங்கிறதுனால வந்து ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளாக நான் வந்து ஃபேஸ்புக்கை குவிட் பண்ணுறேன், இதை எடுத்து எல்லா பாப்புலர் ஃபிகர்ஸும் வந்து லைனாக குவிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்டீஃபன் கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாரர் புக்ஸ் நிறைய எழுதியிருக்காரு, ரொம்பவே பாப்புலரான ஒரு ஆத்தர் யூஎஸில். ஸோ இவருடைய ஃபாலோவர்ஸ், அதாவது ஃபேன்ஸ் எல்லாரையுமே வந்து ட்விட்டரில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அடுத்த அப்டேட், Huawei அவங்களுடைய Huawei 7i சிங்கப்பூரில் லான்ச் பண்ணுறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே சைனாவில் லான்ச் பண்ண Huawei Nova 6SC இதோட ரீபிராண்டட் வெர்ஷன் தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ குளோபலாக வந்து இவங்க Huawei Nova 7i இந்த பேரில் தான் லான்ச் பண்ண போகிறது தெரிய வந்திருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கூகுளுடைய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வராது. இது வந்து Huaweiயுடைய ஓன் ஆப் கேலரியில் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ Huawei Nova 7i அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது எக்ஸலண்ட் சிப்செட் Kirin 810ல் இவங்க கொடுக்க போகிறாங்க. இது 48 மெகா பிக்சல் குவாட் கேமராவோட வருது. சோனி சென்சார் கொடுக்குறாங்க. சோனியுடைய IMX586 சென்சாரில் இது லான்ச் ஆகுது. இதோட ஃப்ரண்ட் கேமரா 16 மெகா பிக்சலில் கொடுக்குறாங்க. பேட்டரி 4200 mAh, 40 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ Huawei Nova 7i அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது IPS LCD பேனல் கொடுக்கறதுனால சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்டில் இது லான்ச் ஆகலாம் தெரிய வந்திருக்கு. ஸோ Huawei அவங்களுடைய Nova 7i கூகுள் அப்டேட்ஸ் இல்லாமல் லான்ச் பண்ண போகிறாங்க. அடுத்த அப்டேட், Motorola G Stylus. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய நிறைய டீசர் இமேஜ் ஏற்கனவே நம்ம பார்த்து
பார்த்துட்டோம். இப்போ வந்து இதோட லைவ் இமேஜஸே நமக்கு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லை கீக் பெஞ்சில் லிஸ்ட்டாக இருக்கிறதுனால இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் வந்து ஆல்மோஸ்ட் தெரிய வந்திருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் சிப் செட்டில் தான் இவங்க கொடுக்க போகிறாங்க. ஸ்னாப் ட்ராகன் 665 இது லான்ச் ஆக போகுது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 10 இது லான்ச் ஆகலாம். இதோட பிரைமரி சென்சார் உங்களுக்கு 48 மெகா பிக்சல், ஃப்ரண்ட் கேமரா 16 மெகா பிக்சலில் 4000 mAh பேட்டரியோட மோட்டரோலா உங்களுடைய ஸ்டைலஸ் பென் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அடுத்த பிட் நோக்கியாவுடைய MWC ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Feb 23 அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அஃபிஷியல் இன்விடேஷன்ஸே ஏற்கனவே வந்து வெளியாயிடுச்சு. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இதில் அனௌன்ஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய ஒரு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஹேண்ட்ஸ் ஆன் இமேஜே வெளிவந்திருக்கு. ஸோ நோக்கியா MWCயில் ஏற்கனவே 9.2, 8.2 அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபீச்சர் ஃபோன் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க தெரியும். இப்போ வந்து ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன் அதாவது நோக்கியா 5.2 வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இதுக்கான ஹேண்ட்ஸ் ஆன் இமேஜ் தான் வெளியாயிருக்கு. இந்த இமேஜ் பார்க்கும்போது இதோட நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நமக்கு தெரிய வந்திருக்கு. இதோட பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் ஃபினிஷில் வர மாதிரி தெரியுது. சர்க்குலர் கேமரா மாடியூல் கொடுத்துருக்காங்க. அந்த கேமரா மாடியூல் கீழே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இது IPS LCD பேனலில் இது லான்ச் ஆகலாம். ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ட்ராப் நாச்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோக்கியா 7.2 மாதிரி இருக்குது. ஸோ நோக்கியா 5.2 வந்து MWCயில் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அடுத்த அப்டேட் சாம்சங் அவங்களுடைய பாப்புலர் M சீரீஸில் சாம்சங் கேலக்ஸி M31 வந்து கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இதுக்கான ஒரு அஃபிஷியல் டீசரே அவங்க வெளியிட்டிருக்காங்க. இதையடுத்து சாம்சங் கேலக்ஸி M31 வந்து இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. அது மட்டும் இல்லை எக்ஸலன்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸோடு இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. இவங்க மெகா மான்ஸ்டர் இந்த ஹேஷ்டேக்கில் தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. அதனால் இது 64 மெகா பிக்சலாக லான்ச் ஆகும் அப்படியும் தகவல் வெளியாக இருக்குது. அதோட 6000 mAh பேட்டரியோட தான் இதுவும் லான்ச் ஆக போகுது. ஸோ இந்த டீசரே அடுத்து சாம்சங் கேலக்ஸி M31 கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் ஆகும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த அப்டேட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கானது. OnePlus அவங்களுடைய 8 சீரிஸ் இன்னும் லான்ச் பண்ணலை, இன்னும் அனௌன்ஸ் கூட பண்ணலை. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அமேசான் வெப்சைட்டில் வந்து ஸ்பாட் ஆயிருக்கு. ஆமாம், அமேசானுடைய அஃபிலியேட் பேஜில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் அதாவது OnePlus 8 சீரிஸ்ன்னு போட்டு இதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் ஃபீ வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. இதையடுத்து OnePlus 8 சீரிஸ் கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் ஆக போகுதுன்னு நமக்கு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லை OnePlus அவங்களுடைய 8 சீரிஸை வந்து MWCயில் அனௌன்ஸ் பண்ண போகிறதாகவும் இது வந்து Feb 24 அன்னைக்கு இவங்க அனௌன்ஸ் பண்ண போகிறதா தெரிய வந்திருக்கு. ஸோ Feb 24 அன்னைக்கு MWCயில் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு கூடிய விரைவில் அதாவது இந்த மாதத்துக்குள்ளே இந்தியாவில் லான்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு தெரிய வந்திருக்கு. அடுத்த அப்டேட் விவோ அவங்களுடைய பாப்புலரான V சீரீஸில் Vivo V19 வந்து இன்னும் லான்ச் பண்ணலாம். ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து February எண்டில் ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் வெளியாக இருக்குது. விவோவுடைய V சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல Vivo V15 ரொம்பவே பாப்புலராக இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக Vivo V17 வந்து அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு அப்புறம் இதோட சக்ஸஸர் ரொம்பவே குவிக்காக வந்து இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ Vivo அவங்களுடைய V19 வந்து இந்தியாவில் நடக்கக்கூடிய IPL மேட்சை வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. இதையடுத்து IPL மேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா March 23 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ Vivo V19 வந்து March 23க்குள்ளே லான்ச் ஆகும்னு ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க தகவல் என்னன்னா இதோட ப்ரீ புக்கிங் வந்து February எண்டில் ஸ்டார்ட் ஆக போகுது. போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் இது அவைலபிளாக இருக்கும் தெரிய வந்திருக்கு. மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் எதுவுமே தெரிய வரல. Vivo V19ல 2 ஸ்மார்ட் ஃபோன் Vivo V19 மற்றும் Vivo V19 Pro ஸோ 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும்னு மட்டும்தான் தெரிய வந்திருக்கு. இதோட எந்த ஸ்பெசிஃபிகேஷனும் தெரிய வரல. தெரிய வரும்போது கட்டாயம் நான் டெக் நியூஸில் அப்டேட் பண்ணுறேன். அடுத்த அப்டேட் Redmi அவங்களுடைய Redmi K34G வந்து ரீபிராண்ட் பண்ணி Poco X2 இந்த பேரில் இந்தியாவில் இன்னைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இன்னைக்கு தான் இந்தியாவில் லான்ச் போது அதுக்குள்ள இதோட சக்சஸர் பத்தி சில தகவல் தெரிய வந்திருக்கு. ஸோ Redmi K30 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனும் லிஸ்ட் ஆயிருக்கு. இதோட சில ஸ்பெசிஃபிகேஷனும் நமக்கு தெரிய வந்திருக்கு. இது வந்து Redmi தரப்புல இருந்து லான்ச் ஆக போற ஒரு ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன். அதனால Snapdragon 865ல தான் இதை லான்ச் பண்ண போறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு டுவல் பஞ்ச் ஹோல்ல லான்ச் ஆகாது. ஆமா, இது ஒரு ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனா இருந்தாலும் இவங்க டுவல் பஞ்ச் ஹோல் இதில் கொடுக்க போறதுல இதில் பாப்அப் செல்ஃபி கேமராவோட இவங்க லான்ச் பண்ண போறதா தெரிய வந்திருக்கு. ஸோ அதனால இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு ஃபுல் வியூ டிஸ்பிளேல லான்ச் ஆகலாம். ஸோ Redmi K30 Pro 5G வந்து உங்களுக்கு பாப்அப் செல்ஃபி கேமராவோட லான்ச் ஆகும் தெரிய வந்திருக்கு. ஒருவேளை டுவல் செல்ஃபி கேமராவாக இருக்குமான்னு நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்த அப்டேட் ஆப்பிள் அவங்களுடைய iPhone 9 வந்து கூடிய விரைவில் லான்ச் பண்ணுவாங்கன்னு ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோடைய நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ரூமர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இது வந்து உங்களுக்கு ஓவரால் அவுட்லுக் வந்து ஐஃபோனுடைய 8 மாதிரியும் இதோட சிப்செட் கேமரா எல்லாம் உங்களுக்கு iPhone 11 மாதிரி உங்களுக்கு கொடுக்க போகிறதா பார்த்துருந்தோம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க தகவல் என்னென்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு IPS LCD பேனல் அதை அவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ IPS LCD பேனல் அப்படிங்கிறதுனால வந்து
இது சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு ஃபேஸ் அன்லாக் பயோமெட்ரிக் கிடையாது. இதில் வந்து உங்களுக்கு வெறும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் இருக்குது. அதுவும் உங்களுக்கு சைட் மவுண்டடில் வரும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. அடுத்த அப்டேட், Xiaomi அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் Mi 10 மற்றும் Mi 10 Pro வந்து கூடிய விரைவில் லான்ச் ஆகும். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு Snapdragon 865 இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் இவெண்ட் வந்து முதல்ல February 11th நடக்க போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மார்ச்னு சொல்லியிருந்தாங்க. கொரோனா வைரஸ்னால சைனா வந்து கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் ஆயிருக்கிறதுனால இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் இவெண்ட் வந்து ஆன்லைனில் நடக்கலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, பிளாக் ஷார்க்கும் கூடிய விரைவில் லான்ச் ஆக போது அந்த ஸ்மார்ட் ஃபோனும் வந்து அவங்க ஆன்லைனில் தான் லான்ச் பண்ண போகிறதா தெரிய வந்திருக்கு. ஸோ கூடிய விரைவில் Xiaomiயுடைய Mi 10 Pro அதுக்கப்புறம் பிளாக் ஷார்க்கும் வந்து ஆன்லைனில் அஃபிஷியலாக லான்ச் ஆகும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த அப்டேட் Android 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு வந்து ரோல் அவுட் ஆகிட்டு இருக்கு. அதுக்குள்ளே Android 11 பற்றி நிறைய தகவல் வருது. ரீசெண்டாக வந்து Realme ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு வந்து உங்களுக்கு Android 10 அப்டேட் வந்து ரோல் அவுட் ஆகிட்டு இருக்கு. சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு வந்து ஏற்கனவே ரோல் அவுட் ஆகிடுச்சு. ஆனால் அதுக்குள்ளே வந்து Android 11 அப்டேட் வந்து எந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு வரப்போகுது அப்படின்னு ட்விட்டரில் வந்து அஃபிஷியலாக ஷேரும் பண்ணியிருக்கதா தெரிய வந்திருக்கு. ஸோ Realmeயுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு Realmeயுடைய X சீரிஸ் எல்லாத்துக்குமே வந்து Android 10 அப்டேட் வந்து இப்போ தான் வந்திருக்கு. இதை அடுத்து Android 11 அப்டேட்டும் கன்ஃபார்மாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் Realmeயுடைய ப்ரோ சீரிஸ்க்கும் வந்து Android 10 இப்போ ரோல் அவுட் ஆகிட்டு இருக்கு. இதை அடுத்து Android 11 அப்டேட் அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் Realmeயுடைய செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ், அதாவது Realme 1, 2, 3 இந்த மாதிரி செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு வந்து வெறும் Android 10 அப்டேட் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை அடுத்து Realmeயுடைய X சீரிஸ் மற்றும் ப்ரோ சீரிஸ் வந்து Android 11 அப்டேட்டும் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த அப்டேட் Realmeயுடைய 6 சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து Mediatek சிப்செட்டில் தான் லான்ச் ஆகணும். அதாவது Mediatek Helio G80ல லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு. இப்போ தான் Mediatek 2 சிப்செட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. Mediatek Helio G70 மற்றும் Mediatek Helio G90. இப்போ லேட்டஸ்ட்டாக இன்னொரு சிப்செட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, Mediatek Helio G80. இந்த சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு G70 விட கொஞ்சம் பெட்டராக இருக்கணும், G90 விட கொஞ்சம் கம்மியாக பெர்ஃபார்ம் பண்ணணும்னு தெரிய வந்திருக்கு. இது உங்களுக்கு 12 nanometerல இவங்க வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. இது 2 A75 கோரில் வருது 2 GHz ஸ்பீடோட. அதுக்கப்புறம் 6 A55 கோர்ஸில் வருது 1.8 GHz ஸ்பீடில். இதோட GPU அப்படின்னு பார்த்தீங்கன்னா Mali G52. இது வந்து உங்களுக்கு என்ட்ரி லெவல் மற்றும் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு எஃபிஷியன்ட் சிப்செட்டாக இருக்கும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் இன்னைக்கு Paytm கான்டெஸ்டான கேள்வி என்னன்னு பார்த்துலாம். Mediatek லான்ச் பண்ண புது சிப்செட்டுடைய பெயர் என்ன? அதுதான் இன்னைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், Mediatek லான்ச் பண்ண புது சிப்செட்டுடைய பெயர் என்ன? அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை வந்து கீழே #technicalchennai அதுக்கப்புறம் எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த Paytm கான்டெஸ்டான கேள்விக்கான பதில் வந்து Nokia 400 4Gன்னு நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து சல்மான் ஃபரிஷ். கங்க்ராச்சுலேஷன் சல்மான். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க, உங்களுக்கு Paytm கிஃப்ட் வவுச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் வீடியோ கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் நியூஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம், ஸ்டே ஹாப்பி.